அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணம் நடைபெறும் தினத்தில் வியர்த்து ஒழுகும் அதிசய முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அதில் பல அபூர்வமான விஷயங்கள் பலருக்கும் தெரியாமலே இருந்து விடுகிறது. அதே போலத்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் நவநீதீஸ்வரர் திருக்கோவிலிலும் பல ஆச்சரியங்கள் நிறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் முருகன் சிங்கால வேலவர் என்ற பெயரில் தனிச்சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். இந்த கிராமத்தில் வசிஷ்டர் தங்கியிருந்தது காமதேனுவின் வெண்ணையால் சிவலிங்க உருவம் அமைந்தது என கூறப்படுகிறது. இங்கேதான் சிவலிங்க உருவம் அமைத்து பூஜித்தார் வசிஷ்டர் என்றும் கூறப்படுகிறது. பூஜையின் முடிவில் அதை எடுக்க முயன்ற போது சிவலிங்கம் எடுக்க முடியாமல் சிக்கலில் சிக்கிய காரணத்தால் இந்த ஊர் சிக்கல் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் சன்னதி கொண்டுள்ள வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் சக்தி வேல் வாங்கி சென்ற முருகன் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்தபுராணம் வலியுறுத்துகிறது. சூரனை சம்ஹாரம் செய்த முருகனுக்கு சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடைபெறுவதாக வழக்கம். அனைத்து சிவாலயங்களிலும் இந்த தெய்வீக திருமணம் நடைபெறும். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள நவநீதேஸ்வரர் கோவில் திருமணம் நடைபெற்றது. இந்த கோவிலில்தான் முருகன் சிலை வியர்க்கிறது. திருமணம் நடைபெறும் நாளில் முருகன் சிலை வியர்ப்பதை பார்க்க முடிகிறது. சிங்கார வேலருக்கு வியர்வை வெள்ளமாய் பெருகும் காட்சியை இன்றளவும் பார்க்க முடிகிறது. இது சிறந்தவையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சிங்காரவேலன் எப்படி வியர்க்கிறார் என்பது அதிசயமாகவே இருந்து வருகிறது. இன்றளவும் சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அரிய தொன்மையான கோவில் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது இந்த கோவிலாகும். சிக்கல் சிங்காரவேலன் கோவில் சிறப்புகளையும் அதிசயங்களையும் பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தொலைவில் இருக்கிறது சிக்கல் என்ற ஊர். சிக்கல் என்ற இடத்தில் நவநீதீஸ்வரர் அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு சிவபெருமான் நவநீதீஸ்வரராகவும் அம்பாள் வேல் நெடுங்கண்ணியாகவும் காட்சியளிக்கிறார்கள். நவநீதீஸ்வரர் வெண்ணெய் பிரான் எடுத்தும் அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த நாயகி என்பதால் வேல் நெடுங்கண்ணி என்றும் அம்மன் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள முருகன் சிங்காரவேலன் என்று அருள் பாலிக்கிறார். சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அரிய தொன்மையான கோவில் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த திருத்தலங்கள் அமைக்கப்பெற்றுள்ளது. சிக்கலில் முருகன் அன்னையிடம் வேலை பெற்று திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்த நிகழ்வு கோலாகலமாக இன்றளவும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இதனை கொண்டாடுகிறார்கள். இது கந்த சஷ்டி விழாவின் பிரசித்தி பெற்ற விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. முஸ்கந்த சக்கரவர்த்தி கட்டிய மாடா கோவிலாகவும் அமைய பெற்றுள்ளது. மிகவும் கலைநயமிக்க இந்த திருக்கோவிலில் விருட்சம் மல்லிகையாக இருக்கிறது. முன்பெரும் காலத்தில் இந்த பகுதி முழுவதும் மல்லிகை நிறைந்த காடாக இருந்தது. இதன் நடுவில் ஒரு குளமும் இருந்தது. அதன் கரையில் வசிஷ்டர் ஆசிரமம் அமைத்து அதில் வழிபாடுகளை செய்து வந்தார். அந்த சமயத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் நிலவியது. பூலோகத்தில் மட்டுமல்லாமல் தேவலோகத்திலும் உணவின்றி இருந்தனர். அப்போது காமதேனுவுக்கு மட்டும் கிடைத்த புல்லால் உணவை உண்டு வித்தது. இதனால் அதற்கு சாபம் ஏற்பட்டது. இதற்கு சாப விமோச்சனம் கிடைக்க பூலோகம் வந்தது. அது வந்த இடம்தான் வசிஷ்டர் தவம் செய்த இடம். அங்குள்ள குளத்தில் நீராடச் சென்ற போது மடியில் இருந்த பால் முழுவதையும் குளத்திலேயே சுரந்து விடுகிறது. குளம் முழுவதும் பாலால் நிரம்பியது. அதனால் இந்த குளம் பார்க்குளம் என்றும் அழைக்கப்பட்டது. வசிஷ்டர் இதனை வெண்ணையாக திரட்டி சிவலிங்கமாக்கி வெண்ணெய் நாதராக வழிபடுகிறார். வழிபாடு முடிந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது அந்த சுவாமியை நகர்த்த எண்ணுகிறார். ஆனால் நகர்த்த முடியாத அளவிற்கு பல சிக்கல்கள் வருகிறது. அதனால் அந்த இடத்திற்கு சிக்கல் என்ற பெயர் வந்தது. வேலை போன்ற கண்களை உடையவள் என்பதால் வேல் நெடுங்கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த அம்மன். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ய சென்றபோது சிவபெருமான் 11 உத்திரர்களை அழைத்து முருகன் 11 கரங்களை வீற்றிருக்கும் என கூறுகிறார். ஆனால் முருகன் கரங்களோடு 12 உள்ளது. ஒரு கரம் மீதம் இருக்க உடனே சிவபெருமான் தனது சக்திகளை திரட்டி ஒரு வேல் உற்பத்தி செய்தார். அதை பார்வதி தேவியிடம் கொடுக்க பராசக்தியோ அந்த வேல் தன் சக்தியை இணைத்து சக்தி வேலாக மாற்றி கொடுக்கிறார். சூரசம்ஹார நிகழ்வின் போது பல முருகன் ஆலயத்திலும் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது.
ஆனால் சிக்கலில் வேல் வாங்கும்போது முருகன் முத்துக்குவார சுவாமியாக எழுந்தருளி வேலை பெறும்போது அந்த ஐம்பொன் திருமேனிக்கு முத்து முத்தாக வியர்க்கும் அற்புத காட்சியை இன்றும் காண முடியும். இன்றைக்கும் இறைவன் அதில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் என்பதை காட்சியாக பார்க்க முடிகிறது. அதனை சாட்சியாக உணர்த்தக்கூடிய சிங்காரவேலன் அந்த அதிசயத்தை, அந்த வேர்வை துளிகளை, அந்த அதிசயத்தை பார்க்க பல கோடி கண்கள் வேண்டும் என பார்க்கப்படுகிறது. இங்குள்ள பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை வெல்ல வெண்ணெய் நாதரை வழிபட்டு சென்றுள்ளார் என வரலாறும் உள்ளது. நம்மில் பலருக்கு இந்த முருகனின் ஆலயம் என்றுதான், ஆனால் இது பலரும் சிவ வழிபாட்டிற்குரிய ஆலயமாக உள்ளது. முருகன் அதி விசேஷமாக இருப்பதால் பலரும் இது முருகப்பெருமானின் ஆலயம் என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.